நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 18/7/2025 18/7/2025 இன்றைக்கு எஸ்கே 12 ட்ரா நம்பர் 12. இந்த ட்ரா நம்பர் 12 நமக்கு என்னென்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வேலைப்படுங்க நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம 12 அப்படிங்கிறதுனால சீரியல் நம்பருங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதில் 1 அடுத்தது 6 அப்படிங்கிற 2 கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 1 6 அப்படிங்கிற நம்பரில் என்ன ஒத்துமை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் டோட்டலாக அப்படி 2 நம்பர் உள்ள தள்ளி வந்திருக்கும். இதை பாருங்கள், 26 அடுத்தது 37. இதில் ஒரு நம்பர் அப்படியே வரிசலாக வரும் பாருங்கள், ரெண்டுமே வரிசலாக தான் இருக்கும். 2 3 அப்படின்னு வந்து பாருங்கள். அடுத்தது இதில் 4 இருக்குது. ஓகேங்களா? அதே போல் 6 7 அப்படின்னு இருக்குது. 6 7 அப்படிங்கும்போது அடுத்தது 8. இதில் அமைப்பாகவே வரிசலாக இருக்குது. வருஷ அமைப்புக்காக இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களோட கணக்குலையும் இது ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் 3 நம்பர் எடுத்தோம்னா இதில் அடுத்தது 8 இருக்குது, அடுத்தது 9 இருக்குது. வரிசலாகவே அந்த 3 நம்பருக்கு உள்ளது அமைப்பு அப்படியே இருக்குது. இதில் பார்க்கும்போது வரிசலாக பார்க்கும்போது இதில் ஒரு 0 1 வரும். ஓகேங்களா? இதில் ஏபிக்கு உள்ள நம்பர் இதில் 48 இருக்குது. ஓகேங்களா? இதை தனியாக கொடுக்குறேன். ஏபிக்கு 48. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இதே போல் இன்னொரு அமைப்பை பார்ப்போம். 4 வர கணக்கு. இந்த 17ங்கிறது அப்படி வந்துட்டு பாருங்கள். 4 அடுத்தது 8 அப்படிங்கிற இந்த சீரியல் பார்த்துக்குங்க. 4 8. இந்த 4 8 அப்படிங்கிற வரிசையில் 17 அப்படின்னு வந்திருக்கு. 17ன்னு வந்திருக்கும் போது மீண்டும் அந்த 17 அப்படிங்கிறது இதை வரலாம். 17ங்கிறது நமக்கு அப்படியே அடுத்தடுத்து வரும்போது பிசிக்கு வரும். ஓகேங்களா? இந்த நம்பரும் ஒன்று அப்படியே கொடுத்துருவோம். இது பிசிக்கு உள்ளது 17. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு கணக்கு பார்த்தலாம். இதில் அடுத்தடுத்து கணக்கு பார்க்கும்போது அதே 4ல் தான். ஓகேங்களா? அந்த 4 அப்படிங்கிறத பாருங்கள். 9 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள் சி போர்டுக்கு. அடுத்தது 8வது சீரியலில் 9 பி போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு அடுத்தது நமக்கு இதில் 9 வரணும். ஒவ்வொரு அமைப்புலேயும் 2 நம்பர் அல்லது ஒரு நம்பர் நமக்கு செட் ஆகும். ஓகேங்களா? இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1வது குழுக்கள் 8 வந்திருக்குங்களா? அடுத்தது 6வது குழுக்களில் 6 இருக்குது சி போர்டுக்கு. அடுத்தது இதில் பாருங்கள் வரிசலாக ஸ்டெப்பாக வந்திருக்கும். 8 6. அடுத்தது நமக்கு இதில் சி போர்டுக்கு 4 அப்படின்னு ஒன்று வரணும். அது சி போர்டுக்கு 4 அப்படிங்கும்போது 94 அப்படிங்கிறது ஏசிக்கு உள்ள நம்பர் வரணும். இன்றைக்கு போர்டும் தனித்தனியாகவே எடுத்து காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் ஏபிக்கு 48, பிசிக்கு 17, ஏசிக்கு 94 அப்படிங்கிற 3 செட்டு இருக்குது ஜோடி நம்பர். ஓகேங்களா? இதில் உங்களோட அமைப்பில் ஒவ்வொரு நம்பர் சி போர்டுக்கு என்ன வரும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா இதில் முழு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொடுத்த கணக்கில் நமக்கு டோட்டலாக ஒரு அமைப்பு அப்படியே கொடுக்குறோம் பாருங்கள். அதில் கணக்கில் கொடுக்கும்போது இதில் எப்படி வேணாலும் அமைப்பு பரட்டி வச்சு எடுக்கலாம். இப்போ கொடுத்த நம்பரில் இந்த 4 நம்பருமே இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு முழு வெற்றிக்கு உண்டான நம்பர் இந்த 4 நம்பர்லேயே கிடச்சிரும். அந்த அமைப்பில் இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்லேயே. இந்த 24 79ங்கிறத எப்படி வேணாலும் பாக்ஸ் மாதிரி பரட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமைப்பில் தான் முழு வெற்றி இருக்குது, அமைப்பு இருக்குங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது நம்ம ஏ போர்டுக்கு பி போர்டுக்குன்னு தனியாக கொடுத்துருவோம். இதில் ஏ போர்டுக்கு நம்ம கொடுத்ததில் 9 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக வரும். பி போர்டுக்கு நம்ம இந்த வரிசையில் கொடுத்ததில் 1 இருக்குது. ஓகேங்களா? அந்த 1 நமக்கு பி போர்டுக்கு வரணும். அந்த கணக்கில் 1 இருக்குது. அதே போல் 7 1 இருக்குது. ஏங்க இதுக்கு பாருங்கள், 7 அப்படிங்கிறதும் பி போர்டுக்கு இருக்குது, அது சி போர்டுக்கும் இருக்குது. இப்போ 2 வந்தால் 7 வரலாம். 7 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதில் வார கணக்கை பார்த்திங்கன்னா 5 6 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் இதில் வரலாம்.
ஓகேங்களா. அந்த நம்பரில் இது 1 அல்லது 7 இந்த 2 நம்பர். ஓகேங்களா. பி போர்டுக்கு. அடுத்தது சி போர்டுக்கு. சி போர்டுக்கு தனியாக பார்க்கும்போது நம்ம டோட்டலாக ஒரு 4 நம்பர் கொடுக்கலாம். 4. ஓகேங்களா. அடுத்தது 2, அடுத்தது 7. இது எல்லாமே நம்ம ஜோடி போர்டுக்கு அடுத்தடுத்து கொடுத்தது. ஓகேங்களா. இதில் ஒரு நம்பர் 01 இருக்குது. இது சி போர்டுக்கு மட்டும். ஓகேங்களா. இது சி போர்டுக்கு 4 நம்பர் இருக்கும். ஏ போர்டுக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா. ஏ போர்டுக்கு பார்க்கும்போது ஒரே நம்பர் மட்டும்தான் வச்சு கொடுத்துருக்கேன். இதில் போர்டுக்குன்னு தனியாக இருக்குது. இந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த நம்பிக்கையாக இருக்கோ, எந்த நம்பர் நம்பிக்கையாக வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள், போர்டுக்கானது. ஓகேங்களா. அடுத்தது என்னுடைய கணக்கில் எந்த நம்பர் எப்படி வருதுன்னு ஒரு செட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அந்த அமைப்பில் உங்களுக்கு எப்படி வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அந்த அமைப்பு முழுசாக வந்தால் மட்டும். ஓகேங்களா. அதே போல் இதில் முதல் நம்பரை 917 பிசிக்கு உள்ள நம்பரை எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அது 917 போது அது 27ஆகவும் வரலாம். ஓகேங்களா. 927. இது ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, 1 அப்படிங்கிற சிங்கிள் நம்பர் இருக்குங்களா, அதை ப்ளஸ் பண்ணி 2 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா. அதனால் இந்த அமைப்பை கொடுக்குறேன். அதே போல் இந்த 917ங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்பர். அந்த அமைப்பில் 17 கொடுத்துருக்கேன். அது ப்ளஸ்ஸாக இருந்தால் 27ஆக வரலாம். ஓகேங்களா. அடுத்தது இதை பற்றி கொடுத்தோம்னா 971. அதே போல் இந்த நம்பரும் பற்றி வரலாம். 7க்கு பவர் 4 அப்படின்னு வரலாம். அதையும் பற்றி கொடுக்குறேன், டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இது ஒன்றுங்கும் போது டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் 914. இதுவும் 7க்கு பவர் வந்தால் 4 வரலாம். அதுக்காக தான் இதை 14 அப்படிங்கிற நம்பரையும் கொடுக்குறேன், டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா. இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கம்மி பண்ணி உங்களோட கணக்கில் எது செட் ஆகுதோ அது மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். இதில் 4ங்கிறதுக்கு 974 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அதை பரட்டி வச்சா நமக்கு மொழி வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக தான் இதை கொடுக்குறேன். 48 கொடுத்தோம்னா 80ன்னு வரும். 480. இந்த வாரத்தில் 80ம் வந்திருக்கும். ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா 80 பரட்டி வச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா. பரண்டு வந்தால் அதை டைப் பண்ணி பாருங்கள். இது சி போர்டுக்கு 0ன்னு வந்தால் இந்த அமைப்பை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு 6, அதுக்கது பி போர்டுக்கு 6, அடுத்தது சி போர்டுக்கு 6ன்னு வரலாம். ஆனால் நேற்றுக்கு 6 வந்திருக்கு அப்படிங்கிறனால அதை 2 அல்லது 0 அப்படின்னு வரலாம். 182. இது நம்பரு அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அது 972. ஓகேங்களா. இந்த நம்பரை 27ங்கிறத 72 பற்றி கொடுத்துருக்கேன். 947 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா. டோட்டலாக பார்க்கும்போது இதில் 10 நம்பர் வந்துருச்சு. இதில் 10 நம்பரும் ப்ளே பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. உங்களோட கணக்கில் ஒத்து வரதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நம்பர்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.